பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்து உத்தரவு. இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முதலமைச்சரின் திடீர் சஸ்பென்ஸ் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. டங்ஸ்டன் திட்டம் ரத்து என மதுரை மக்களுக்கு இன்று நல்ல செய்தி வரும். டெல்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. நல்ல செய்திகளுக்காக இனிப்புடன் காத்திருக்கும் வரட்டாப்பட்டி மக்கள். பட்டாசு மேலதாளம் என கொண்டாட தயாராகும் கிராம மக்கள். திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரம் விசாரணை. 2019 மக்களவைத் தேர்தலின் போது பணம் ஆவணங்கள் பறிமுதல் தொடர்பாக விசாரணை. எம்பி கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரம் விசாரணை. பணம் ஆவணம் பறிமுதல் தொடர்பாக இன்றும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து ஞானசேகரனிடம் மீண்டும் விசாரணை. வலிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நெல் கொள்முதலுக்காக ஈரப்பதத்தை அதிகரிப்பது குறித்து டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு. தஞ்சையை தொடர்ந்து திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று ஆய்வு. புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். மாவட்ட காவல்துறையினர் பரிந்துரையை ஏற்று டிஜிபி உத்தரவு. ராணிப்பேட்டையில் தீ வைத்து கொளுத்தப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் உயிரிழப்பு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரியில் பணியிடங்களில் நிகழும் பாலியல் வன்கொடுமை குறித்து புகார் அளிக்க குழு அமைப்பு. புகார் அளிக்க தொலைபேசி எண்களும் அறிவிப்பு. கோவை தடாகம் பகுதியில் யானை தாக்கி நடைபயிற்சி சென்றவர் உயிரிழப்பு. வனவிலங்கு நடமாட்டத்தை வனத்துறை கண்காணிக்க தவறியதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் விரைவு ரயில் மோதி 12 பேர் உயிரிழப்பு. ரயில் விபத்தில் படுகாயமடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தீ விபத்து வதந்தியால் புஷ்பக் ரயிலில் இருந்து இறங்கி ஓடிய பயணிகள். மற்றொரு தண்டவாளத்தில் வந்த விரைவு ரயில் மோதி உயிரிழந்த சோகம். டெல்லி, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். 10 டிகிரிக்கும் கீழ் குறைந்த வெப்பநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் 9 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடினர்.
உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும். உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. மத்திய பட்ஜெட்டில் 25% வருமான வரி விகிதம் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல். ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கவும் திட்டம். உக்ரைனுடனான போரை நிறுத்தாவிட்டால் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவில் பள்ளியில் மாணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாணவி உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு நடத்திய மாணவனும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலைக்கு முயற்சி. அமெரிக்க மாகாணங்களில் கடும் பனிப்புயல் தாக்கத்தால் 9 பேர் உயிரிழப்பு. 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. பள்ளிகள், அலுவலகங்களும் மூடல். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 13 ஓவர்களில் இலக்கை எட்டி T20 தொடரில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை. இந்தோனேஷியா பேட்மிண்டன் முதல் சுற்றிலேயே PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஸன்யாசன் 2வது சுற்றிற்கு தகுதி. ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸில் மகளிர் ஒற்றையர் முதல் அரையிறுதியில் சபலன்கா படோசா இன்று பல பரீட்சை. இன்று மாலை நடைபெறும் 2வது அரையிறுதியில் ஸ்வியாடெக் மேடிசன் கீஸ் மோதல். ஆஸ்திரேலிய ஓபனில் முதல் நிலை வீரர் ஜானிக் சின்னர் அரையிறுதிக்கு தகுதி. நாளை நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் பென் ஷெல்டனுடன் மோதல். பெங்களூரு அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா வெற்றி. இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத், ஜாம்ஷெட்பூர் அணிகள் மோதல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான பாதுகாப்பு பணியில் 17,000 பேர் ஈடுபடுத்தும் பாகிஸ்தான். வீரர்கள் மற்றும் மைதானங்களுக்கான பாதுகாப்பு பணிகள் மும்முரம். ரன்வீர் சிங், தீபிகா படுகோன் நடிப்பில் 2018ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பத்மாவத் திரைப்படம் திரையரங்குகளில் நாளை ரீ-ரிலீஸ்.